ஹலோ விவாஸ், சிவன்மலை அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க. இதன்படி இனி வரப்போகின்ற நாட்கள் கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போறோங்க. அதாவது வரப்போகின்ற மே 26ஆம் தேதி சோமவார அமாவாசையானது வரப்போகிறது. இந்த அமாவாசையானது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அன்றைய நாள் காலை 11:31 மணிக்கு தொடங்குகிறது. இதன் பிறகு ஜோதிட ரீதியாகவும் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் ஏற்படக்கூடுங்க. இதன் விளைவாக தான் கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில திருப்பங்களை சந்திக்க போறாங்க. இந்த திருப்பங்களானது கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில இருக்க போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில அமைய போகுதா என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போறோங்க. அதாவது பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க. அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகிறது, நல்லது நடக்க போகுதா இல்லைனா ஏதாவது பிரச்சனையானது வரப்போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கும் இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த வகையில தான் சூட்சுமமான இந்த அமாவாசைக்கு பிறகு கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திக்க போறாங்க என்பது குறித்து நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. கன்னிராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. அமாவாசைக்கு பிறகு பெருமாளுடைய ஆசீர்வாதத்தால உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது நல்லபடியாக நடந்து முடியுங்க. அதை விட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமாவாசை நாளன்று காகத்திற்கு இந்த ஒரே ஒரு சாதத்தை மட்டும் உணவாக வச்சுடுவாங்க. இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீர்வதோடு புண்ணியம் கிடைக்கும், முன்னோர்களுடைய சாபம் நீங்கி உங்களுக்கு நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க. எனவே அந்த ஒரு சாதமானது என்ன, மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய தலையெழுத்தானது எப்படி மாறப்போகிறது, சாதகமாக இருக்க போகுதா இல்லை என்றால் பிரச்சனைகள் சூழ்ந்ததாக மாறப்போகுதா என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 26/5/2025 சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை அன்றே பாத்தீங்கன்னா ஜேஷ்ட அமாவாசையும் சேர்ந்து வந்திருக்குங்க. சோ இந்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஜோதிட ரீதியாக பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்கள் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் வைத்துதான் வரப்போகின்ற ஜூன் 14ஆம் தேதிக்குள்ள நிச்சயமாக கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு துணிச்சலுடன் செயல்படக்கூடிய நாட்களாகவே இனி உங்களுக்கு அமைய போகிறது. நீண்ட நாள் கனவானது நல்லபடியாக இனி நிறைவேறக்கூடிய வகையிலேயோ சூழலானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஆசைகளானது இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஆசைகளானது எதுவுமே நிறைவேறாமலும் இருந்து கொண்டு இருக்குது இல்லையா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா இனி உங்களுக்கு சாதகமாக நிறைவேறக்கூடிய வகையில சூழலானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. எனவே உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அதற்கான முழு முதற் முயற்சிகளை பாத்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்க தாராளமாக தொடங்கலாங்க. அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு காரிய அனுகூலமும் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாங்க. தொடங்கிய எந்தவித விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு முழுமையான அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் இறுதியில உங்களுக்கு சாதகமான பல நல்ல விஷயங்கள் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. எதிரிகள் எல்லோருமே பாத்தீங்கன்னா உங்ககிட்ட அடங்கி போவார்கள். குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமுமான சூழ்நிலையானது உருவாகக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா இருக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே குடும்பத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்து கொண்டு இருந்தது இல்லையா, அதாவது நீங்க எல்லோருமே ஒரு சில நல்ல விஷயங்களுக்காக எதிர்பார்த்து இருக்கீங்க, ஆனா அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருந்து கொண்டு இருக்குது இல்லையா, இது குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மன வருத்தத்தை அவ்வப்போது ஏற்படுத்தி கொண்டே இருக்குது இல்லையா. இது
எல்லாமே இனி சரியாக போகிறது. நீங்க உங்களுடைய குடும்பத்தோடு நினைத்த சில நல்ல விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகளானது கிடைக்க போகிறது. எனவே கடந்த காலத்துல நீங்க எது செய்து இருந்தாலும் அதுல தடைகள் வந்திருந்தா அந்த விஷயத்தை அப்படியே விட்டிருந்தா அந்த விஷயங்களை இப்போது நீங்க தாராளமாக மீண்டும் செயல்படுத்தலாங்க. நிச்சயமாக உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த விஷயங்களின் மூலமாக உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப காரிய அனுகூலமும் லாபமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது. அதே போல ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு இப்போது யோகமுமே சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா ஒரு சில நகைகள் வாங்கணும் அப்படின்னு சிறுக பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை இப்போது பாத்தீங்கன்னா நீங்க தாராளமாக வாங்கலாங்க. பிள்ளைகளின் மூலமாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருமையும் கிடைக்கக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது. திருமணமாகி ரொம்ப நாட்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு இனி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. பிறகு கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அந்யோன்யமும் பாத்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய வகையிலையும் இருக்க போகிறது. இருவருமே விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள். எல்லா விஷயங்களையுமே புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பீங்க. எந்தவித முடிவு எடுப்பதாக இருந்தாலும் இருவரும் சேர்ந்து அந்த விஷயங்கள்ல முடிவு எடுப்பதன் மூலமாகவும் பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது நல்லபடியாக நடக்க கொடுங்க. அதோடு பாத்தீங்கன்னா உங்கள் இருவருக்கும் இடையே அன்புமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதிகமாக இருவருமே பாத்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் பெண்கள் பாத்தீங்கன்னா நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளுடைய தேவைகள் அனைத்தையுமே பாத்தீங்கன்னா நிறைவேற்றுவீர்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. அதாவது கன்னிராசி நேயர்களுக்கு தற்போது சுய ஜாதகத்தின் அடிப்படையில் குருவுடைய அமைப்பும் சாதகமாக இருந்துச்சுன்னா அவங்க நீண்ட நாட்களாகவே எதிர்பார்த்து காத்து இருந்த குழந்தை பாக்கியமானது மிக சிறப்பாக உங்களுக்கு கிடைக்க போகிறது. வாழ்க்கை துணை வழியில பாத்தீங்கன்னா உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவியானது உங்களுக்கு தக்க சமயங்கள்ல கிடைக்க கொடுங்க. ஒரு சில விஷயங்களை அவங்களின் மூலமாக எளிமையாக செய்து முடித்து கொடுப்பார்கள். உறவினர்களுடைய வருகையால மகிழ்ச்சியானது உண்டாகலாம். அரசாங்க காரியங்கள் எல்லாமே இழுபறியாக இருந்தாலுமே நல்லபடியாக நடந்து முடிந்து விடுங்க. அதோடு தந்தையுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே பாத்தீங்கன்னா அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க. ஏனென்றால் எப்போதுமே நம்முடைய அப்பா பாத்தீங்கன்னா நமக்கு எந்த விதத்திலையும் பாத்தீங்கன்னா கெட்டதை சொல்ல மாட்டார் இல்லையா? ஸோ அதே போல அவருடைய அனுபவம் வேற, உங்களுடைய அனுபவம் வேற இல்லையா? ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காது கொடுத்து கேளுங்க. அதே போல உங்களுக்குன்னு ஒரு சில ஐடியாக்கள் இருக்கும் இல்லையா? அதையும் நீங்க வச்சு பாருங்க. இரண்டுல எது பெஸ்டா இருக்குமோ அதை நீங்க செஞ்சுட்டு வாங்க. ஒருவேளை பாத்தீங்கன்னா உங்களுடைய தந்தை சொல்வதை விட உங்களுடைய ஐடியா நல்லா இருக்கு, அது செஞ்சா நல்ல மாற்றமானது ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை நீங்க பக்குவமாக உங்களுடைய அப்பா கிட்டையும் எடுத்து சொல்லுங்க. இது செய்வதை விட இது பெட்டரா இருக்கும், இதுதான் நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத நீங்க அவங்களுக்குமே புரிய வச்சீங்கன்னா அவங்களுமே எளிமையாக புரிந்து கொள்வார்கள். இதன் மூலமாக உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும். அதை விட இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இப்படி நீங்க கான்வர்சேஷன் பண்றதன் மூலமாக உங்களுடைய உறவுமே இன்னுமே பாத்தீங்கன்னா வலுவடைய ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் கன்னிராசி நேயர்கள் அலுவலகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு பணி சுமையானது அதிகரிக்க போகிறது. பணிகள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சக ஊழியர்களுடன் ஆதரவானது கிடைக்க போகிறது. அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். இதன் மூலமாக நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதுடன் விரும்பிய இடமாற்றங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. தொழில் வியாபாரத்துல அனுகூலமான போக்கானது காணப்படும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. சுய தொழில்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டமாகவே இப்போது அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. இருந்தாலுமே கன்னிராசி நேயர்கள் மறக்காம அமாவாசை தினத்தன்று உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பித்ருதோஷத்தையோ அதே போல நீங்க தெரிந்தோ தெரியாமலேயோ உங்களுடைய வாழ்க்கையில செய்து வந்த பாவங்களை போக்கிக் கொள்ளுங்கள். இதன் மூலமாகவும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க. அதற்கு அமாவாசை அன்று காலையில 11:31 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா நீங்க காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வச்சுட்டு வாங்க. அதாவது கடவுளுக்கு
எப்படி நீங்கள் நிவேதனம் சுத்தபத்தமாக படைப்பீங்களோ அதே போல் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு படைச்சிட்டு அதன் பிறகு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே அன்றைய தினத்தில் நீங்கள் சாப்பிட்டு வரலாம். மேலும் தொழில் வியாபாரத்தில் அனுகூலமான போக்கானது காணப்படுங்க. விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே சாதகமாக இருக்க போகிறது. சுய தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு வளர்ச்சிக்கான வழியானது பிறக்க போகிறது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையில் இந்த அமாவாசைக்கு பிறகு நாட்களானது இருக்க போகிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே உங்கள் மீதான அன்பும் அக்கறையும் அதிகரிக்க போகிறது. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனமானது தேவைப்படுகிறது. சிலருக்கு புதிய பதவிகள் வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சு. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.